all the love. We're really excited for our film releasing on May 9th. I just want to set the record straight on one thing. I've said this before, but I'm forced to say it again that ஆக்ட்ரஸ் சமந்தா தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல லாங்குவேஜில் லீடிங் ஆக்ட்ரஸாக நடிச்சிட்டு இருக்காங்க. தற்போது ஆக்ட்ரஸ் சமந்தா ஒரு ப்ரொடியூசராக மாறியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் பலருக்கும் தெரியும். இந்நிலையில் தெலுங்குல வர மே 9ஆம் தேதி வெளியாக இருக்க படம் தான் சுபம். இந்த படத்தை சமந்தா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் நேற்று விசாகப்பட்டினத்தில் இந்த படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதில் கலந்துக்கிட்ட சமந்தா ரொம்ப எமோஷ்னலாக சில விஷயங்களையும் பேசியிருந்தாங்க. அதாவது, நான் எப்போ விசாகப்பட்டினம் வரணும் அப்பெல்லாம் ஒரு பிளாக் பஸ்டர் படம் எனக்கு கிடைச்சிரும். விசாகப்பட்டினத்தில் படமாக்கப்பட்ட மஜிலி, ஓ பேபி உள்ளிட்ட பல படங்கள் பெரிய அளவில் ஹிட் கொடுத்துருக்கு. ஒரு ப்ரொடியூசராக வித்தியாசமான பார்வையில் தான் இந்த படத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு எமோஷ்னலாக சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கின சமந்தா ரொம்ப எமோஷ்னலாக அழுதுருப்பாங்க. ஏன்னா நாக சைத்தன்யா கூட இதே விசாகப்பட்டினத்தில் பல படங்களில் ஆக்ட்ரஸ் சமந்தா நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க கண் கலங்கியிருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்களை ரசிகர்கள் பேசிட்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி சமந்தா ஒரு வீடியோவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, just want to set the record straight on one thing. I've said this before, but I'm forced to say it again that my eyes are really sensitive to bright lights and they tend to water, which is why I need to keep wiping them. So there are a lot of posts and articles going around about my emotional well-being, and I just want to make it clear that it has absolutely nothing to do with my emotional state. I am absolutely fine and happy and excited at the moment, so please give it a rest and let's not do this all over again. நீங்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டேஜில் நான் கண் கலங்கி கண்ணை தொடச்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் எமோஷ்னல் கிடையாது. அதிக வெளிச்சம் என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா என் கண் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி தானாக கண்ணீர் வந்துடும். இதனால தான் என் கண்களில் கண்ணீர் வந்திருக்கு, அதை நான் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். மற்றபடி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப நல்லாவும் இருக்கேன். என் ஃபஸ்ட்டு படத்தை நான் பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க.